அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானி, தொழில்நுட்ப வல்லுநர், ஏவுகணை நாயகன், கனவுகளை நாயகன், சிறந்த ஆசிரியர், அற்புதமான பேச்சாளர் என்ற பல பெயர்களால் போற்றப்படுகிறார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஆவார். இவரை பற்றி இப்போது பேசப் போகிறேன். 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் மகவாய் தோன்றியவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஆவார். இவர் ஜைனுலாப்தீனுக்கும் ஆசியம்மாவுக்கும் மகனாக ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இவரது முழு பெயர் அவுல் பகீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம். இவர் 1995ஆம் ஆண்டு விண்வெளி ஆய்வு குறித்த பொறியியல் படிப்பை சென்னையில் உள்ள MIT-யில் சேர்ந்து படித்தார். பின்னர் அதே கல்லூரியில் முதுகலை பட்டமும் பெற்றார். பல ஏவுகணைகளை பறக்கவிட்டு உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவை தலைநிமிரச் செய்ததால் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என அழைக்கப்படுகிறார். கலாம் ஐயா வகித்த பணிகள்: 1960ஆம் ஆண்டு ARTO விஞ்ஞானியாக ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்கினார். ஆரம்பத்தில் விமான உற்பத்தி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்தார். பின்னர் அங்கு தந்தி என்ற ஜெட் விமானத்தை உருவாக்கினார். தகவல் துறையிலும் பாதுகாப்பு துறையிலும் இவர் ஆற்றிய பணிகள் ஏராளமாகும். 2002ஆம் ஆண்டு நடந்த குடியரசுத் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக ஜூலை 25, 2002இல் பதவியேற்றார். கனவு காணுங்கள் என கூறி ஒவ்வொரு இளைஞர் மனதிலும் நம்பிக்கை விதையை விதைத்தார். பத்மபூஷன் விருது 1981ஆம் ஆண்டு பெற்றார். பத்ம விபூஷன் விருது 1990ஆம் ஆண்டு பெற்றார். பாரத் ரத்னா விருது 1997ஆம் ஆண்டு பெற்றார். போன்ற பல விருதுகளை பெற்ற பெருமைக்குரியவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஆவார். இவர் எழுதிய நூல்கள்: அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள், அப்புறம் பிறந்ததோர் புதிய குழந்தை போன்ற பல நூல்களை எழுதியுள்ளார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. இவர் ஜூலை 27, 2015இல் ஷில்லாங்கில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மேடையில் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போதே மயங்கி விழுந்து காலமானார் அப்துல் கலாம். வறுமையான பின்புலத்திலிருந்து தன்னுடைய கடுமுழைப்பும் விடாமுயற்சியும் போன்றவற்றால் முன்னேறி காட்டிய அவர்களுடைய வரலாறு நமக்கு ஒரு முக்கிய முன்னுதாரணமாகும். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.